بسم الله الرحمن الرحيم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து இன்னும் நிறைவேறாமல் விரைவில் நிறைவேறும் தருவாயில் இருக்கிற முன்னறிவிப்புகளை இப்போது பார்க்கவிருக்கிறோம். இதையும் கூட இரண்டு வகைகளாக நாம் வகைப்படுத்தலாம். இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி வகைப்படுத்தலாம் என்றால், உலகம் அழியக்கூடிய நாளுடன் தொடர்புடைய நிகழ்வுகள். இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உலகம் அழியும் பொழுது அதனோடு தொடர்புடைய நிகழ்வுகள் என்று ஒரு வகையும், உலக முடிவு நாளோடு தொடர்பு இல்லாத இதுவரை நடக்காத இனிமேல் நடக்க இருக்கிற நிகழ்வுகள் என்று ஒரு வகையாகவும் பிரித்துக் கொள்ளலாம். முதலிலே உலக முடிவு நாளோடு தொடர்பு இல்லாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இன்னும் நிறைவேறாத ஒரு சில முன்னறிவிப்புகள் இருக்கின்றன. அதுல முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி காலத்திலே பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும். பொருளாதார காசு பணம் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அதிகம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு அதிகம் என்பதையும் சொன்னார்கள். அதிகம் என்று மொட்டையா சொல்லாம எந்த அளவுக்கு அதிகம் என்று சொன்னால், ஒரு மன்னர் வாரி வாரி மக்களுக்கு கொடுப்பார், கணக்கு பார்க்காமல் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்ற அளவுக்கு செல்வம் பெருகும் என்றார்கள். அதே மாதிரி இந்த அதிகத்தை சொல்லும் பொழுது இன்னொன்றையும் சொன்னார்கள். ஒருவனுக்கு அந்த செல்வத்தை கொடுக்கும் பொழுது, இது எதுக்கு எனக்குன்னு கேட்பானா, எனக்கு எதுக்கு இந்த காசு, நேத்து கொடுத்திருந்தாலும் நான் யூஸ் பண்ணிருப்பேன், இன்றைக்கு எனக்கு வேணாம். அதாவது பணத்தை கொடுக்கும் பொழுது மனிதன் அது வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு பொருளாதாரம் தாறுமாறாக பெருகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பொருளாதாரத்தை வெறுக்குவானா. பொருளாதாரம் அதிகமாகி பொதுவாக எது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு அது வெறுத்து போயிருங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம்னு சொல்லுவாங்க. அப்ப அமிர்தமான அவ்வளவு ருசியான ஒரு பொருளா இருந்தா கூட அது ஒரு லிமிட்டை தாண்டிச்சுன்னா அது விஷமா தெரியுங்கிறாங்க. அப்ப பொருளாதாரம் ரொம்ப அதிகமா போகும்பொழுது இவன் என்ன நினைக்குவான்னு கேட்டா, எதுக்கு இந்த காசு தான் நம்மளுக்கு எடுக்குது, இதனாலதானே பிரச்சனைகள் ஏற்படுது, நமக்கு இது வேணாமே என்று மனிதன் சொல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரம் அதிகமாக பெருகும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்க சஹீஹுல் புகாரியில 7121வது ஹதீஸ்ல பார்க்கலாம். 1412, 1036, 1424 ஆகிய ஹதீசுகள்ல இந்த பொருளாதாரம் மனிதர்கள்ட்ட அதிகமாக குவிஞ்சு போயிரும், வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு குவியும் என்று சொன்னார்கள். இது முழு அளவுக்கு ஒன்று நிறைவேறவே இல்லை. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வேண்டாம் எவனும் சொல்ல மாட்டேங்கிறான், அந்த நிலை இன்னும் வரல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இவ்வளவும் நம்ம இத்தனை நாளா தெரிந்தோமே, இத்தனை நிகழ்வுகள் நிறைவேறும் பொழுது நிச்சயமாக இதுவும் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த அளவுக்கு பொருளாதாரம் இன்னும் உலகத்தில் அதிகமாகாவிட்டாலும் கூட அதிகமாகிற அந்த அறிகுறிகள் இப்ப கூட நமக்கு தென்படுகின்றன. அதாவது அந்த அளவுக்கு அதிகமாகல, ஆனால் அந்த காலத்தில் ஒப்பிடக்கூடிய நேரத்தில் இது ரொம்ப ஜாஸ்தி தான் இன்னைக்கு உள்ள பொருளாதாரம். அன்றைக்கு ஒரு மனிதனும் உணவு சாப்பிடுவதற்குத்தான் பொருளாதாரத்தை தேடிக்கிட்டு இருந்தான், அதுக்கு கஷ்டப்பட்டான். அதாவது சோறு திங்கிறதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு தான் நடுத்தர வர்க்கத்தினுடைய நிலை எல்லாம் இருந்துச்சு. அவர்கள் தான் நடுத்தர வர்க்கம். இன்றைக்கு என்ன நிலைமை என்று கேட்டீங்க என்று சொன்னா, சோறு இல்லாதவர்களே இன்னைக்கு கிடையாது. எல்லாருக்கும் சோத்து பிரச்சனை இல்ல, எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அது போக அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிற நிலையெல்லாம் தாண்டி போய் ஆடம்பர பொருள்கள் என்று கருதப்பட்டவைகள் எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆடம்பர பொருள்கள் என்று கருதப்பட்டவை எல்லாம் சாதாரண ஒரு அன்றாடங்காட்சியுடைய வீட்டிலும் இருக்கிறது. பொருள் எவ்வளவு அதிகமாகி போச்சுன்னா, சோறு தின்றது போக அந்த காலத்துல டிவின்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு 5 வீட்டுல இருக்கும். சின்ன கிராமத்துக்கு போனீங்கன்னா 2 வீட்டுல டிவி இருக்கும், அதை போய் எல்லாருமே பார்ப்பாங்க. மற்றவன்லாம் சோறு திங்கிறதுக்கு தான் சம்பாதிப்பான். இன்றைக்கு என்ன, அது இல்லாத வீடு இல்லைன்னா அப்ப சோத்துக்கு போக மிச்சப்படுத்தி ஒரு டிவி வாங்க முடியுது.
ரேடியோ வாங்க முடியுது. அதே மாதிரி மண்ணெண்ணெய் ஊத்தி விளக்கரிக்கிறதுக்கு முடியாம, தீக்குச்சி வாங்க முடியாம பக்கத்து வீட்டுல கங்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் நீங்க எல்லாம் சிறுவர்களா இருக்கிறவர்கள் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்துல தீ வந்து காசுக்கு வாங்கக்கூடாது. ஒவ்வொரு வீடுகள்லையும் அடுப்பை அணைச்சுட்டு அந்த கங்கு அப்படி தீக்கங்கு இருந்து கொண்டே இருக்கும். அடுப்புல தீ வேணும்னு போய் வாங்கிட்டு வருவாங்க. பக்கத்து வீட்டுல போய் தீ கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க அந்த தீக்கங்க எடுத்து கொடுப்பாங்க. அதை வச்சு அதை டெவலப் பண்ணி தீ உண்டாக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் வந்து ஒரு தீப்பெட்டி வாங்குறதுக்கு வக்கு இல்லாம இருந்த, அதுக்கெல்லாம் கணக்கு பார்த்த ஒரு சமுதாயத்தில் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு மின்சார வசதி இல்லாத வீடே கிடையாது. விளக்குக்கு வந்து 15 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு யோசிச்சவன் 500 ரூபாய் பில்லு கட்டிக்கிட்டு இருக்கிறான். 15 ரூபாய் மண்ணெண்ணெய் ஊத்தி வாங்குறதுக்கு யோசிச்சது நம்ம அப்ப மாட்ட காலம். அந்த மாதிரி இருந்த காலத்திலிருந்து ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா செல்வம் பெருகித்தான் இருக்கிறது. எவ்வளவு இருந்தாலும் பத்தலைங்கிறது நம்ம குறைவா தெரியும். நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்னு கேட்டா, அன்னைக்கு வாழ்றதுக்கு அவன் கஷ்டப்பட்டான். இன்னைக்கு என்னடான்னு கேட்டா, அன்றைக்கு தேவைகளும் ஒரு மனிதனுடைய ஆடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒருத்தனுக்கு 2 ஆடை 3 ஆடை தான் அதிகபட்சமா வச்சிருப்பான் அந்த காலத்துல எல்லாம். அதுக்கு மேலாம் வந்து ஆடைகள் யார்ட்டையுமே இருக்காது. இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு குடிசையில போய் ஒரு இளம் பெண்ணிட்ட எவ்வளவு ஆடை இருக்கு, ஒரு புதுமண பெண்ணிட்ட எவ்வளவு ஆடை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பீரோ நிறைய ஆடை இருக்கும். அடிக்கடி வச்சிருப்பாங்க. அதாவது சோறும் தின்றது போக காசு இருக்கு. இல்லன்னு அவங்க வேணா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, நேத்து உள்ளதோட ஒப்பிட்டு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய நிலையோட ஒப்பிட்டு பாருங்க. எல்லாத்தையுமே காசு நிறைய இருக்கு. ஒரு வாட்சி இல்லாதவன் கிடையாது. அந்த காலத்துல மணற்கடிகையை வச்சுக்கிற மாட்டான். மணல்ல கடிகாரம் வச்சுக்கிறதுக்கு வசதி இல்லாம இருந்தவன் எல்லார் கையிலுமே இன்னைக்கு ஒரு நேரம் பார்க்கக்கூடிய வாட்சி இருக்கிறது. ஆளுக்கு 2 டசன் ட்ரெஸ் இருக்கிறது, பீரோ இருக்கிறது, கட்டில் இருக்கிறது. வெறுந்தரையில தான் அந்த காலத்துல படுத்தான். ஒரு பாய் அதிகபட்சமா போனா, ஒரு தலையாணி. இன்றைக்கு என்ன பலவிதமான மெத்தைகளும் குஷன்களும் எங்க ஒரு குடிசைகள்ல எல்லாம் கூட இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் இருக்கிற காட்சிகளை நீங்க கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன வரல, அந்த அளவுக்கு வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, கொடுத்தா வேணாங்குவான், இப்ப எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம்ல, அந்த ஒண்ணுதான் நடக்கலே தவிர பொருள் அதிகமா இருக்குது. பொருள் வந்து அன்றைக்கு ஒரு நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி மக்களுடைய பொருளாதார நிலை இருந்ததை விட இன்றைக்கு ரொம்ப 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 அதிகமா இருக்கிறது. ஆடம்பரம் என்று ஒதுக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியும் வாங்குகிற அளவுக்கு பொருள் குவிஞ்சுதான் இருக்கிறது. உலகம் முழுவதும் இது நிலை. உலகத்துல எங்க பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை பாக்குறீங்க. ஆனாலும் இது வந்து அது நிறைவேற போவதற்குரிய அறிகுறி தானே தவிர இன்னும் வரும் பாப்பீங்க. நீங்க இப்ப கம்ப்யூட்டர் கூட நீங்க நடத்துற வர்க்கத்துல வந்துருச்சு. அதாவது டிவியை விடுங்க, கம்ப்யூட்டருங்கிறது பெரிய டெக்னாலஜியான விஷயம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போய் இப்ப என்னடான்னு கேட்டா கம்ப்யூட்டர் எல்லா வீடுகளையும் சின்ன சின்ன ஒரு வீட்டுக்கு 2 3 அப்பனுக்கு ஒண்ணு, மகனுக்கு ஒண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணு, அக்காவுக்கு ஒண்ணு வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த மாதிரியான அடிப்படை எங்க காசு ஏது இதெல்லாம் சாப்பாடு இதே தரத்தில் உள்ளவன் கஷ்டப்பட்டான். இதெல்லாம் நான் கோடீஸ்வரன் வீட்டில் இருக்கு நான் சொல்ல வரல. இதெல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் அன்றாட காட்சிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், சம்பளம் வாங்கி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், தொழில்துறை இல்லாதவர்கள், மிட்டா மிராசுகளா இல்லாதவர்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு அதிபதியா இல்லாதவர்களை தான் நான் சொல்றேன். இவர்களிடத்துல இதுகள் எல்லாம் மலிந்திருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இதெல்லாம் சொல்லவே இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வச்சு பார்க்கும் பொழுது இப்படி இல்லாம தாறுமாற காசுமா பெருகு வேணான்னு சொல்ல பெருகும்லாம் நினைக்க முடியாது. அப்ப இது மாதிரி உலகம் அழியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் காசு பணங்கள் தாறுமாறா என்ன செய்யும், எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னு கேட்டாங்க. உணவுக்கு போக இருக்கிறத செலவு பண்ணுவதற்கு வேஸ்ட் பண்ணுவதற்கு வழி இருக்கான்னு தேடுறான்ல. இப்ப எவ்வளவு அதிகமாயிருச்சு நடுத்தர வர்க்கத்து நிலைமை இதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இருக்கப்பட்டவனுடைய நிலைமை என்ன, அது என்னன்னு செலவு பண்ணுவது. அதுக்கு ஏதாவது கிளப்புகள் இருக்குதா, டான்ஸுகள் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த காசை வீணாக்குறதுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான். இருக்கிற காசை எல்லாம் நாசமாக்கணும். அப்போ செலவழிக்க மாட்டேங்குது, மேலும் மேலும் சுத்திக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு அந்த பூங்காக்கள், இந்த பூங்காக்கள், அந்த டிசி வேர்ல்டு என்னென்னமோ சொல்றாங்க. இதுகள்லாம் இன்னைக்கு பெருத்து போச்ச, கூட்டம் குறைய காணாம், பெருத்து போச்சு. அந்த காலத்துல சர்க்கஸ் போடுவான், கூட்டம் வராதுங்க. சர்க்கஸ் கம்பெனி எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய ஊரா கொண்டே போடுவான், 3 நாள் குடிசை கிளப்பிட்டு போயிடுவான். அப்ப ஒரு சர்க்கஸ் பார்க்கறதுக்கு யோசித்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு என்னடான்னு கேட்டா, ஒவ்வொரு நகரத்திலும் இந்த மாதிரியா 300 400 500 காசு வாங்கி கொண்டு நடத்தக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கும் போய் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம்.
அதே மாதிரி பொருளை செலவழிக்க அப்படி அள்ளி தனியா போயிட்டு ஒரு நாள் ஒரு ரூம்ல போய் ஒரு நாள் வாடகைக்கு தங்குவதற்கு 50,000 ரூபாய் வாடகை கொடுக்கிறதுக்கு மனுஷன் தயாரா இருக்கான். காசு எவ்வளவு பெருக்கி இருக்குன்னா 50,000 ரூபாய் ஒரே ஒரு நாள் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குவதற்கு ஒரு ஏசி போட்டிருப்பான், ஒரு ரூம், ஒரு டிவி வச்சிருப்பான், வேணுங்கிற உபசரிப்புகள் கிடைக்கும். இதுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு நம்ம இந்திய ரூபாயில 50,000 ரூபாய செலவழிக்கலாம். 10 நாளும் தங்குறான், 20 நாளும் தங்குறான், 10 லட்சம் ரூபாய் காலி பண்ண வாட்டு ஃப்ரீயா 10 லட்சம் ரூபாய் போன அவனுக்கு தெரியவே இல்லை. அது ஒரு கணக்காவே தெரியல. இந்த அளவுக்கு அந்த பக்கம் செல்வந்தர்கள் நிலை எடுத்துக்கொண்டாலும் அதை எப்படியே வேஸ்ட் பண்றது, ரொம்ப அளவுக்கு அதிகமா குவியுதை எங்கிட்டு கொண்டே நாசமாயிட்டு வர்றது என்று நினைக்கும் அளவுக்கு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறீங்க. நடுத்தர வர்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் செல்வந்தர்களுக்கு மாத்திரமே உரியதுன்னு ஒதுக்கப்பட்டது இவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப செல்வந்தனுக்கு மாத்திரம் உள்ளதுங்கிறது இவனுக்கு உரியதாகிவிட்டது. அப்ப எல்லாருமே அந்த மாதிரியான பொருள் வசதியை பெற்றிருக்கிறத பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முன்னறிவிப்பு இது முழு அளவுக்கு, அதாவது 100% நிறைவேறக்கூடிய நிலைமை. அல்லாஹ்